ஹலோ மை ரிச்சஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்ஸ்டெக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, உங்ககிட்ட இருக்க 2000 நோட்டெல்லாம் ஒரு பேப்பர் தான், அதுவும் டாய்லெட் பேப்பர் மாதிரி. இத நான் சொல்லல, ராபர்ட் கியோசாகி சொல்லியிருக்கிறாரு. ஆனா நாம, அதாவது ஒரு டிபிக்கல் இந்தியன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பணத்துக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கறோம். பணம் சம்பாதிக்க ஜாப் போறோம், ஹார்ட் ஒர்க் பண்றோம், சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசையும் எண்ணி செலவு பண்ணாலும் நம்மளால கடைசி வர பணக்காரனா மாற முடியல. ஏன் இப்படி ஆகுதுன்னு இதுக்கான ஆன்சரை ராபர்ட் கியோசாகி கூட அவரோட ஃபேமஸ் புக்ல அவரோட 2 அப்பால ஒருத்தர் ரொம்ப ரிச், இன்னொருத்தர் புவர் அப்படின்னும், அவரோட புவர் ஃபாதர் சேலரியிலேயே ரொம்ப போக்கஸ்டா இருப்பாரு. இதே அவரோட ரிச் ஃபாதர் ஆசெட்டை பில்ட் பண்றதுல போக்கஸ் பண்ணுவாரு. அவரோட புவர் ஃபாதர் சேலரி நம்பியே வாழ்றனால ஏழையாவே இருப்பாரு. இன்னொரு பக்கம் அவரோட ரிச் ஃபாதர் ஆசெட்டை பில்ட் பண்ணிருக்கனால பணக்காரரா இருப்பாரு. ஏன்னா அவருக்காக பணம் நீங்க வேலை செய்யுது. நான் எந்த புக்ல இருந்து இத சொல்லியிருக்கேன்னு தெரிஞ்சா அத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலனாலும் பிரச்சனை இல்ல. உங்க தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, ஏன் நீங்களே கூட இதுவரை பணத்துக்காக வேலை செஞ்சிருக்கலாம். ஆனா இனிமேல் உங்க பணத்தை நீங்க வேலை வாங்கணும்னா இந்த 7 ஆசெட்டை பில்ட் பண்ண ரெடி ஆகுங்க. அதுவும் இந்த லிஸ்ட்ல இருக்க 4th and 5th ஆசெட்ஸ்க்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே தேவையில்ல. அதை தெரிஞ்சுக்க மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால வீடியோவை நாம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஆசெட்டை கிரியேட் பண்றதுக்கான ஒய் ரீசன் என்னன்னு நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். கேட்டுக்கோங்க. உங்க தாத்தா பாட்டி, அம்மா அப்பான்னு இவங்க பண்ண பெரிய பினான்சியல் மிஸ்டேக் என்ன தெரியுமா? பேங்க்ஸ நம்பி அவங்க பணத்தை பேங்க்ல போட்டு வச்சது மட்டும்தான். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்பாங்க. வீட்டுல செலவெல்லாம் போக மிச்ச பணத்தை பேங்க்ல போட்டு சேவ் பண்ணிருப்பாங்க. காசு பேங்க்ல இருந்தா அது சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க. பேங்க் கொடுக்கற இன்ட்ரெஸ்ட்ல நம்மளோட பணம் இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. இது கரெக்டா தப்பான்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்ல போனா பேங்க்ல இருக்க உங்க பணம் சேஃபாவே இல்ல. அடுத்து அவங்க கொடுக்கற 3 to 4% இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது வரப்போற இன்ஃபிளேஷன்ல இருந்து உங்களை துளி கூட காப்பாத்தாது. ஒவ்வொரு வருஷமும் இன்ஃபிளேஷன் 8 to 10% ஏறப்போ இந்த வருஷம் நீங்க 100 ரூபாய்க்கு வாங்குற ஒரு பொருள் இன்ஃபிளேஷனால அடுத்த வருஷம் 108 ஆகுதுன்னா பேங்க்ல இருக்க உங்க 100 ரூபாய் அவங்க கொடுக்கற இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 104 ரூபாய் ஆகுதுன்னா இதுல நமக்கு பேங்க்ஸ்னாலையும் பேங்க்ல இருக்க நம்ம பணத்துக்கு அட்வான்டேஜ்னு ஒண்ணுமே இல்ல. இதே நீங்க பேங்க்ல கடன் வாங்கிருக்கலாம், 10 to 14% வரை இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ இதனால நிறைய பணத்தை சம்பாதிக்கிறது என்னவோ பேங்க்ஸ் தான். இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இன்ஃபிளேஷன்ல இருந்து நம்மகிட்ட இருக்க கொஞ்ச நெஞ்ச பணத்தையாச்சும் காப்பாத்தி ஆகணும். அப்படி காப்பாத்த நம்ம கையில இருக்க ஒரே ஆப்ஷன் தான் இந்த ஆசெட்ஸ். அப்படின்னா எந்தெந்த ஆசெட்டை கிரியேட் பண்ணணும்னு நாம இப்போ லிஸ்ட் பண்ணலாம். ஆசெட் நம்பர் 1, லேண்ட். பேங்க்ல பணத்தை போட்டு வைக்க வேணாம்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எங்க நம்மளோட பணத்தை போடலாம் நம்ம பார்த்தோம்னா லேண்ட்ல நாம பண்ணலாம். லேண்ட் அண்ட் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது as soon as possible உங்களை பினான்சியலி ஃப்ரீ ஆகும். இதுக்கு நீங்க எக்ஸாம்பிளா ரிச் பீப்புள கூட எடுத்துக்கலாம். பிசினஸ் கூடவே அவங்க ரியல் எஸ்டேட்லயும் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றப்போ உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட், டிப்ரிசியேஷன், பேமெண்ட் டிடக்ஷன்ஸ்னு இந்த எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்குது. இதெல்லாம் விட பெரிய பெனிஃபிட்டா இருக்கிறது இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆகுறப்போ உங்களோட லேண்ட் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால இன்ஃபிளேஷன் நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்ல. அடுத்ததா நீங்க லேண்ட் வாங்கணும்னா இனிஷியலா பெரிய அமௌண்ட் தேவைப்படும் நினைச்சா அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த ஓபிஎம், அதாவது அதர் பீப்புள்ஸ் மணி. மத்தவங்க பணத்தை வச்சு நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது பேங்க்ஸ் கொடுக்கற லோன் மூலமா. இதை யூஸ் பண்ணி உங்களால ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ண முடியும். அதாவது மாசம் மாசம் நீங்க வேலையே செய்ய தேவையில்ல, ரெண்டல் இன்கம் வந்துட்டே இருக்கும். இந்தியால கூட டாடா, அம்பானி போல பெரிய ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் எல்லாரும் பிசினஸ் கூட இந்த ரியல் எஸ்டேட்லயும் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ரீசெண்டா கூட அயோத்தி லேண்ட்ல பல பேரும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா லேண்ட்ன்றது உங்களை பணக்காரன் ஆக்கும்ன்றதுல சந்தேகம் இல்ல. ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் நீங்க நினைக்கலாம். அப்போ கம்மியான பணத்துல ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேக்குறவங்களுக்காக தான் இந்த 2வது ஆசெட் நான் சொல்ல போறேன். ஆசெட் நம்பர் 2, ரீட்ஸ். ரியல் எஸ்டேட்ல ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்றது லைஃப் டைம் பாசிவ் இன்கமா கொடுக்கும்னு நாம முன்னதா பார்த்தோம். ஆனா ஹியூஜ் அமௌண்ட் இருந்தாதான் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படி இல்லாம கம்மியா இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால பாசிவ் இன்கமா கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா நாம ரீட்ஸ்ல பண்ணலாம். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்
தான் நாம ரீட்ஸ்னு சொல்றோம். ரீட்ஸ்ல வெல்த் ஜெனரேட் பண்றதுல இருக்க 3 பெனிஃபிட்ஸ் என்னன்னு நாம பார்க்கலாம். நம்பர் 1, இன்வெஸ்ட் இன் லெஸ் மணி. நீங்க முன்ன பார்த்த ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணதான் ஹியூஜ் கேபிட்டல் அமௌண்ட் நமக்கு தேவைப்படும். ஆனா ரீட்ஸ்ல நீங்க கம்மியா இன்வெஸ்ட் பண்ணி வெல்த் கிரியேட் பண்ணலாம் அண்ட் ஆசெட்டை நீங்க உருவாக்கலாம். நம்பர் 2, ரெண்டல் இன்கம். ஆபீஸ் பில்டிங், ஷாப்பிங் சென்டர், அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இல்ல மத்த டைப் ஆஃப் ரியல் எஸ்டேட் மூலமா ரீட்ஸ் இன்வெஸ்டருக்கு மந்த்லி ஒரு ரெண்டல் இன்கம்ன்றது வந்துட்டே இருக்கும். மூணாவது, டிவிடெண்ட் பேமெண்ட்ஸ். ரீட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 90% அவங்களோட டாக்ஸபிள் இன்கம் டிவிடெண்டா கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அப்படி டிவிடெண்ட்ல கேஷாவோ இல்ல அடிஷனல் ஷேர்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸாவோ நாம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட், தேர்ட் ஆசெட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நெக்ஸ்ட் வர ஃபினான்ஷியல் வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணிடாம இருக்க வெல்ஸ்டெக் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆசெட் நம்பர் 3, லைசென்சிங். லைசென்சிங் அப்படின்றது ஒரு அக்ரிமெண்ட். இதுக்கு மீனிங் நீங்க ஒரு டிசைன், ஆர்ட், டெக்னாலஜி இல்ல ப்ராடக்ட மேக் பண்றீங்கன்னா அதை விற்கிறப்போ உங்களால கமிஷன் பேசிஸ்ல ஏர்ன் பண்ண முடியும். அதாவது 2018 மேல நடந்தது போல நெஸ்லே அண்ட் ஸ்டார்பக்ஸ் $7.5 பில்லியன் ஒரு டீல் பண்றாங்க. அதாவது நெஸ்லே ஸ்டார்பக்ஸ் கிட்ட இருந்து $7.5 பில்லியன் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் வாங்குறாங்க. அப்படி ஸ்டார்பக்ஸ் காஃபி விற்கிறப்போ பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் கிடைக்கும். லைக் மைக்ரோசாஃப்ட் கூட விண்டோஸ்க்கான லைசென்சிங் வச்சு மணி ஏர்ன் பண்றாங்க. அப்படி நீங்க ஒரு ப்ராடக்ட் இல்ல டிசைன் கிரியேட் பண்ணி அதோட லைசென்சிங் அண்ட் ரைட்ஸ் நீங்க ஓன் பண்ணிருக்கீங்கன்னா அது மூலமா கூட உங்களால அப்சல்யூட்லி லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்க முடியும். லைசென்சிங் ஒரு ஆசெட்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆசெட் நம்பர் 4, டிஜிட்டல் ஆசெட்ஸ். இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் தான் டிஜிட்டல் வேர்ல்டோட எராவா இருக்கு. எல்லாரும் மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்ல க்ளூ போட்டு ஒட்ட வச்ச மாதிரி இருக்காங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல டிஜிட்டல் ஆசெட்ஸா இருக்க டாக்குமெண்ட்ஸ், ஆடியோ புக்ஸ், வீடியோஸ், கோர்சஸ், ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் அப்படின்னு இதெல்லாம் ஒரு கேம் சேஞ்சரா இருக்குது. முன்னெல்லாம் டிஜிட்டலி பெரிய ஆக்சஸ் நமக்கு கிடைக்காம இருந்தது. அதனால இதுலலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தது நமக்கு. ஆனா இப்போ எல்லாரும் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கோர்சஸ கன்சியூம் பண்றவங்களா இருக்காங்க. அதை நம்மளால ஈஸியாவும் கிரியேட் பண்ண முடியுது. இதுல இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க ஒரு தடவை டிஜிட்டல் ப்ராடக்ட கிரியேட் பண்றீங்கன்னா உங்களால அதை இங்க இருக்க பல பேருக்கு அகைன் அண்ட் அகைன் செல் பண்ண முடியும். லைக் யூடமி அண்ட் அப்கிரேட் மாதிரியான வெப்சைட்ஸ்ல கூட நீங்க ஒன் டைம் உங்க கோர்ஸ லான்ச் பண்ணிட்டா போதும். அதை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ரோல் பண்றப்போ அதுல இருந்து உங்களால ஒரு பாசிவ் இன்கமையும் கிரியேட் பண்ண முடியும். இதனால மறுபடியும் நீங்க ஒரு கண்டென்ட்டை ரீப்ரொடியூஸ் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல. இத ஜாக்மா கூட சொல்லிருப்பாரு. அதாவது வால்மார்ட் மாதிரியான ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்கு 2-3 ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணணும். ஆனா என்ன பொறுத்தவரை ஒரு 2 சர்வர் அவங்க செட் பண்ணா போதும். ஸ்டோர்ஸை விட அதிகமா அவங்களால செல் பண்ண முடியும். இங்க டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸோட பவர் எந்த அளவு இருக்குதுன்னு நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் ஏரால நீங்க ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட் பண்றது கூட ஒரு ஆசெட்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆசெட் நம்பர் 5, பில்ட் a யூடியூப் சேனல். இப்போ இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல ஒரு வேல்யூபிளான கண்டென்ட் கொடுத்து நம்மளால ஜென்யூனா ஆன்லைன்ல சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் இந்த யூடியூப். முன்ன பார்த்த நிறைய வீடியோஸ்ல கூட ஒரு பெஸ்ட் பாசிவ் இன்கம் சோர்ஸா யூடியூப் இருக்கும்ன்றத பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஈஸியா எல்லாராலையும் ஹேண்டில் பண்ணி பாப்புலர் ஆகி ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா நம்மளால அடைய முடியும். இதுல நீங்க காமெடி, என்டர்டைன்மெண்ட், லைஃப் ஸ்டைல், ஃபுட், எஜுகேஷன், டிராவல், மோட்டிவேஷன், பினான்ஸ், vlog, ஹெல்த் அப்படின்னு எந்த டாபிக்ஸ்லனாலும் வீடியோ போடலாம். உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் அண்ட் எடிட்டிங் ஸ்கில் இருந்தா போதும் உங்களோட டேலண்ட் நீங்க ஷோகேஸ் பண்ணலாம். குறிப்பா யூடியூப்ல நீங்க 2 வழியில பணம் சம்பாதிக்கலாம். நம்பர் 1, ஆட்ஸ். உங்களோட மானிட்டைஸ்டு கண்டென்ட்க்கு அட்வர்டைசர்ஸ் பே பண்ற மணில ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கும் சில பர்சன்டேஜ் யூடியூப்க்கும் போறப்ப உங்களால பாசிவ் இன்கம் யூடியூப் மூலமா சம்பாதிக்க முடியும். நம்பர் 2, கொலாபரேஷன் அண்ட் பிராண்ட் டீல்ஸ். உங்களோட கண்டென்ட் ஆடியன்ஸ் கிட்ட நல்லா ரீச் ஆகிடுச்சுன்னா உங்க வீடியோல ஒரு சில மினிட்ஸ்க்கு டாப் பிராண்ட்ஸோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் நீங்க ப்ரோமோட் பண்றப்போ உங்களால நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். இந்த ஒரு ஆசெட் தான் இந்தியால இருக்க பல பீப்புள்ஸ மில்லியனரா மாத்திருக்கு. சொல்ல போனா ஜாப்ஸ் சம்பாதிக்கிறவங்களை விடையே யூடியூப்ல இங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வித்தவுட் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால 4th and 5th ஸ்டெப்ல சொன்ன மாதிரி ஆசெட்டை பில்ட் பண்ண முடியும். ஆசெட் நம்பர் 6, கமாடிட்டிஸ். லைஃப்ல சில நேரத்துல பணம் மட்டுமே எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இல்லைன்றத நாம புரிஞ்சுக்கிற சிச்சுவேஷன் வரும். அதனால ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கு கமாடிட்டிஸ் நமக்கு தேவைப்படும். அதாவது கோவிட் டைம்ல நடந்தது போல கோவிட் டைம்லலாம் சானிடைசர்ஸ் அண்ட் மாஸ்க நாம காய்கறி வாங்குற மாதிரி 200 ரூபாய்க்குலாம் வாங்கணும். அடுத்து தக்காளியும் 1000 ரூபாய்க்குலாம் வாங்கணும். இங்க கேஷை விட கமாடிட்டிஸோட வேல்யூன்றது ரொம்ப அதிகமா இருக்கு. இத ரிச் பீப்புள் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறனால தான் அவங்களோட பணத்தை எல்லாம் கமாடிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதாவது கோல்டு, ஆயில், ஸ்டீல் நான் சொல்றேன். ராபர்ட் கியோசாகி கூட பேங்க்ல உங்க பணத்தை போடுறதுக்கு பதிலா கோல்ட் அண்ட்
சில்வர் மாதிரியான பிரஷியஸ் மெட்டல்ஸ்ல நீங்க போடுங்கன்னு சொல்றாரு. அதுலயும் கோல்டுக்கு தான் வேல்யூன்றது அதிகமா இருக்கறனால அது ஒரு ஹை வேல்யூ கமாடிட்டி ஆப்ஷனா இருக்குது. அதனால உங்க கையில இருக்க பணத்தை நீங்க கமாடிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆசெட்டை உருவாக்குங்க. ஆசெட் நம்பர் 7, ஃபிளிப் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன். அதாவது ஆன்லைன் ரீசெல்லிங். இங்க நீங்க கிளாத்ஸ், ஆக்சசரிஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்னு எந்த ப்ராடக்ட்டையும் காஸ்ட்லியா வாங்கி விற்கணும்னு தேவையில்ல. அமேசான், மீஷோ, பிளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்ல நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஷாப் கிரியேட் பண்ணி உங்களோட லோக்கல் மார்க்கெட்ல செல் பண்ற நல்ல குவாலிட்டியான பிரைஸ் கம்மியா இருக்க கிளாத்ஸ வாங்கி அதை நீங்க முன்ன சொன்ன இ-காமர்ஸ் வெப்சைட்ல ஒரு கேட்டலாக் கிரியேட் பண்ணி ஒரிஜினல் பிரைஸை விட அதிகமா ப்ராஃபிட் வச்சு ப்ராடக்ட்ஸை நீங்க லிஸ்ட் பண்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 300 ருபீஸ் இருக்க ஒரு குர்த்திய நீங்க 400 to 500ல விக்கிறப்போ உங்க ப்ராஃபிட்டை ஸ்கேல் பண்ண முடியும். மீஷோ அண்ட் அமேசான் மாதிரியான ஆப் இருக்கனால டெலிவரியை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இப்படி மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்க ஆக்சசரிஸ நீங்க செல் பண்றீங்கன்னா ரீசெல்லிங் மூலமா உங்க ஏர்னிங்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது ஒரு ஜாபை விடையே ரொம்ப பெட்டர். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோல சொல்லிருக்க 7 ஆசெட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஆசெட்டை பில்ட் பண்ண இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அகைன் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஷியல் வீடியோல மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.